கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனம். John chapter 5 verse 3. அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் உட்கார்ந்து காத்துட்டு இருக்காங்க? குருடர், சப்பானி, சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து. ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி எல்லாரும் அங்க கூடியிருக்கிறத நம்ம அங்க பார்க்க முடிகிறது. என்ன காரணம்னா, அவர்கள் ஒரு காரியத்தை விசுவாசிச்சாங்க. என்னத்தை விசுவாசிச்சாங்க? எப்ப தண்ணி கலங்குதோ, எப்ப தண்ணி கலங்குதோ, அந்த தண்ணி கலங்கும் போது யார் முதல்ல உள்ள இறங்குறாங்களோ அவங்க சுகமாயிருவாங்கன்னு சொல்லி ஒரு விதமான சூப்பர்ஸ்டிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவங்க விசுவாசிச்சு அதுக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. நம்மளையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி காரியங்களை ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு இங்கிருந்து செஞ்சீங்கன்னா இதை செஞ்சீங்கன்னா நடக்கும்னா அதை அப்படியே செய்வாங்க. இந்த சூப்பர்ஸ்டிஷன் என்று சொல்லக்கூடியதை நம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த வியாதியஸ்தர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எதுக்காக? எப்ப தண்ணி கலங்கும்னு சொல்லி. நாங்கள் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது சேத்தர்னு ஒரு இடம் பாண்டுங்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா 1960வது வருடங்களில் ஒரு எரிமலை ஒன்று இந்தோனேஷியாவில் வந்தது. அந்த வல்கனோ எரப்ட் ஆகி போன இடத்துல இன்னமும் அங்க கீழே இருந்து பூமிக்குள்ள இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்னன்னா, அந்த தண்ணீர் பயங்கரமா கொதிக்கும். உள்ள இருந்து வர்ற தண்ணி அவ்வளவு சூடா வெளியே வரும். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்ல முட்டை வைப்பாங்க. அதை நீங்க ஒரு மெட்டல் பாஸ்கெட்ல போட்டு அப்படியே தண்ணியில பிடிச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துல உங்க முட்டை பாயில் ஆயிரும். முட்டையே ரெடி ஆயிரும். ஆனா அந்த பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த சல்ஃபர் ஸ்மெல் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அங்க உள்ளுக்கு பூமிக்குள்ள இருந்து வரக்கூடிய தண்ணி பயங்கர ஒரு அந்த சல்ஃபரோட வரும். பயங்கர கெமிக்கல் கலந்ததா இருக்கும். அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, வழியில அந்த தண்ணி ஓடுற வழியில பூரா நிறைய ரிசார்ட்ஸ் கட்டி இருக்கிறாங்க. அதோட சேர்த்து ஆத்துல இருந்து வர்ற தண்ணி ரெண்டையும் சேர்த்து எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. அப்ப நீங்க போய் அதுல போய் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சரும நோய், எனி ஸ்கின் டிசீஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சரியாயிருன்னு சொல்லி நிறைய பேர் விசுவாசிச்சு அங்க குளிக்கிறத நானும் பார்த்திருக்கேன். நானும் போய் பார்த்திருக்கேன். நாங்கள் ஒரு முறை ஹாலிடே போகும்போது நாங்கள் அதை போய் பார்த்துருக்கோம். நாங்கள் அந்த தண்ணீரில் நானும் குளிச்சு பார்த்துருக்கிறேன். என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் அந்த தண்ணி எந்த இடத்துல சேருதோ அந்த இடத்துல போய் போனீங்கன்னா பயங்கரமாக சுடும். அதுக்காக சுற்றி நின்று அந்த இடத்துல நின்று அழகா தண்ணியை சுற்றி விடுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். நல்ல ஒரு இதாக இருக்கும். இது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்கு. அங்கே போனால் சரியாயிரும். இப்போ இங்கே என்னன்னா, எருசலேமில் இந்த பெதஸ்தா குளத்துல தண்ணி கலங்கும் போது யாரு இறங்கினாலும் உள்ள இறங்கினா சரியாயிருன்னு சொல்லி. சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க என்ன ஒரு சூப்பர்ஸ்டிஷனை, என்ன ஒரு காரியத்தை பிடிச்சு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்தியா விளையாடும் போது நாங்க அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். யாராவது எந்திரிச்சா விக்கெட் விழுந்துரும், இல்லை யாராவது நடந்து போனா 6 அடிச்சிருவான், இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் இந்த மாதிரி போகும்போது முன்னாடி இவங்க வந்தாதான் எங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும். அதனால என் மகளை முன்னாடி வர சொல்லுங்க, ஏன்னா வெளியே போகும்போது மகளை. ஆனாலும் கிறிஸ்தவங்க தான், பேர் கிறிஸ்தவங்க தான். ஆனால் செய்கிறது பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை எங்கள் வழக்கத்தில் நாங்கள் இப்படி செஞ்சால் எப்போவுமே நல்லா நடக்கும். காரை எப்பயுமே பாருங்களேன், எடுத்தது நிறைய பேர் முன்னாடி ஃபார்வர்ட் கியர் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் போடுவாங்க. கேட்டால் வாழ்க்கையில் எப்பயுமே முன்னுக்கு போகணுன்னு அப்போ தான் வரும்னு சொல்லக்கூடியதான். இப்படி நிறைய காரியங்களை நம்ம எல்லாரும் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் காரை இன்னைக்கு முன்னாடி ஓட்டினதில்லை. நான் ரிவர்ஸ் கியர் போட்டு தான் நான் எடுப்பேன். நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இப்போ நீங்கள் என்னென்னா, ஆவிக்குரிய முறையிலையும் நீங்கள் என்ன ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? இல்லை நீங்கள் காத்திருக்கிறது ஆண்டவருக்காய் காத்திருக்கிறீங்களா, ஆண்டவருடைய கரத்தின் கிரியைக்காக காத்திருக்கீங்களா?
ஏன்னா இப்போ அவங்க எருசலேம்ல தேவாலயத்துல போய் ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரே எங்களை குணப்படுத்தணும்னு காத்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு காரியத்தை நம்பினாங்க. எது? இங்க வந்து குளத்தை கிண்டுனா அதுல யார் முதல்ல விழுகுறாங்களோ அவங்களுக்கு சரியாயிரும் நம்பினாங்க. அதனால குளத்தங்கரையில உட்காந்துருந்தாங்க. இப்ப நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? ஆண்டவர் சமூகத்துல உட்காந்துருக்கீங்களா? இல்ல நான் காலையில தினசரி எங்க சர்ச்சில் போய் இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணாதான் எனக்கு சரியாகும், இல்ல நான் இந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களா நீங்க இருக்கிறீங்களா? இருந்தா தயவு செய்து இன்றைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே நான் உம் சமூகத்தில் இருக்க விரும்புகிறேன், உம்முடைய சமூகத்தில் நான் இருக்க விரும்புகிறேன், உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லும்போது நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனோடு இசைந்து வாழக்கூடிய காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில காண முடியும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் உமக்கென்று காத்திருக்கிறவர்களாய், உம்முடைய வருகையை சமீபத்தில் இருக்கிறது என்று காத்திருக்கிறவர்களாய் இருக்க தேவ கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, எந்த ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவன் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை நான் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்று சொல்லி வாழக்கூடிய ஒரு கிருபையில வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.